வியட்நாமில் படகு மூழ்கி தமிழர்கள் பலியாகி இருக்கிறார்கள். வியட்நாமின் பூ குவோம் தீவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. படகில் தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 32 பேர் சென்று இருக்கின்றனர். ஹான்மே ரட் தீவிலிருந்து ஆன்தோய் துறைமுகத்திற்கு சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தகவல் அறிந்தும் விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் 21 பேரை உயிருடன் மீட்டிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட மொத்தம் 15 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா படகில் பயணித்தவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வியட்நாமில் கடலில் படகு மூழ்கிய விபத்தில் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அன்னை செய்தியாக பார்த்து வருகிறோம். வியட்நாமில் படகு மூழ்கி தமிழர்கள் பலியாகி இருக்கிறார்கள். வியட்நாமின் பூ குவோம் தீவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. படகில் தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 32 பேர் சென்று இருக்கின்றனர். ஹான்மே ரட் தீவிலிருந்து ஆன்தோய் துறைமுகத்திற்கு சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தகவல் அறிந்தும் விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் 21 பேரை உயிருடன் மீட்டிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட மொத்தம் 15 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா படகில் பயணித்தவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வியட்நாமில் கடலில் படகு மூழ்கிய விபத்தில் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அன்னை செய்தியாக பார்த்து வருகிறோம்.